வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. தாவேக தலைவர் விஜய் இன்னும் பரப்புரை மேற்கொள்வதற்கான அந்த இடத்திற்கு வருவதற்கு எவ்வளவு நேரமாகும்? விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கரூர் மற்றும் நாமக்கல் பகுதியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதில் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தை பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தற்பொழுதுதான் கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார். அவர் வருவதற்கு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆகும். இதுவரை கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கரூரில் காலை 6 மணி முதலே பொதுமக்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் மற்றும் வெற்றி கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் என காலை முதலே காத்து கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது வரை விஜய் வராதால் அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரத்திற்கு மேலாக காத்து கொண்டிருக்கின்றனர். மற்றும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மற்றும் ரசிகர்கள், பொதுமக்கள், அப்புறம் விஜய் வெற்றி கழக தலைவர்கள் என ஏராளமானோர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அங்கு வெயிலில் காத்து கொண்டிருக்கின்றனர். மேலும் விஜயின் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு அங்கு பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆரவாரம் செய்து வருகின்றனர். அவரை உற்சாகமாக வரவேற்பதற்காக திருக்காம்புலியூர் பைபாஸில் இருந்து ஈரோடு சாலை செல்லும் வழியில் வேலுச்சாமிபுரம் பகுதியில் பிரம்மாண்டமான அந்த பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகள் நிறைவாக செய்யப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் விஜய் வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர். பல மணி நேரமாக விஜய் பேச போவதான ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் தான் பேசுவார். அதில் குறிப்பாக கரூரில் நடைபெற்ற முப்பெரும் விழா குறித்தும் செந்தில் பாலாஜி குறித்தும் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொழில் நகரமான டெக்ஸ்டைல் மற்றும் தொழில் ஏற்றுமதி நிறுவனங்கள் ஏராளமாக உள்ளது. இது குறித்தும் அவர் இப்பகுதியில் பேசுவார் என்பதும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இது மட்டுமல்லாமல் இப்பகுதியில் மணல் திருட்டு சம்பந்தமாக கொலை சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளது. இது குறித்தும் விஜய் பேசுவார் என்று எதிர்பார்ப்புடன் பொதுமக்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் மற்றும் வெற்றி கழக நிர்வாகிகள் என ஏராளமான பொதுமக்கள் காலை முதலே காத்திருக்கின்றனர். அவர் என்ன பேச போகிறார் என்பது குறித்து ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றனர். மேலும் உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் வரை அவரை வரவேற்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். ரூபியா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.